அண்மைச் செய்தி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த நிகழ்ச்சி குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் தவணன். சென்னை கிறிஸ்துவ மகளிர் கல்லூரியில் கிறிஸ்தவ நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மை நிறுவனங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 350க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் நியமிப்பதற்கான ஒப்புதல்களை பெறுவதில் சிரமங்கள் எதிர்கொண்டன. சிறுபான்மை நிறுவனங்கள் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டவர்களை சேர்ப்பதில் இருந்து விலக்கு அளிக்கும் மற்றும் அவர்களின் தேர்வு குழுக்கள் ஆள் சேர்ப்புக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சென்னை உயர்நீதிமன்றம் 2024 மதுரை கிளை உத்தரவை அமல்படுத்தியது. முதலமைச்சர் ஏஎல்ஏ என்ற பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இந்த முடிவை பல நூறு ஆசிரியர் உறுப்பினரும் உதவும் வகையில செயல்படுத்தியதால் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில இன்று அந்த கல்வி நிறுவனத்தில் தமிழக முதல்வருக்கு பாராட்டு நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் உரையாற்ற இருக்கிறார். தற்சமயம் தமிழக முதல்வர் உரையாற்றுகிறார். சரணம் 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 அண்மைச் செய்தி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த நிகழ்ச்சி குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் தவணன். சென்னை கிறிஸ்துவ மகளிர் கல்லூரியில் கிறிஸ்தவ நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மை நிறுவனங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 350க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் நியமிப்பதற்கான ஒப்புதல்களை பெறுவதில் சிரமங்கள் எதிர்கொண்டன. சிறுபான்மை நிறுவனங்கள் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டவர்களை சேர்ப்பதில் இருந்து விலக்கு அளிக்கும் மற்றும் அவர்களின் தேர்வு குழுக்கள் ஆள் சேர்ப்புக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சென்னை உயர்நீதிமன்றம் 2024 மதுரை கிளை உத்தரவை அமல்படுத்தியது. முதலமைச்சர் ஏஎல்ஏ என்ற பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இந்த முடிவை பல நூறு ஆசிரியர் உறுப்பினரும் உதவும் வகையில செயல்படுத்தியதால் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில இன்று அந்த கல்வி நிறுவனத்தில் தமிழக முதல்வருக்கு பாராட்டு நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் உரையாற்ற இருக்கிறார். தற்சமயம் தமிழக முதல்வர் உரையாற்றுகிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.